வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அழாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் இது நல்லா அரிசி ஊறிட்டோம். அதை ஊற வச்சிடலாம். இப்போ இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரக்கூடிய அளவுக்கு நம்ம அதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாகுப்பதெல்லாம் கிடையாது, வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தாக்கா போதுமானது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா அரிசி ஊறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 முறை 3 முறை வந்து நல்லா களைஞ்சி ஊற்றிடுங்க. இப்போ அரிசி வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு இதை அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அரைச்ச மாவு பார்த்திங்கனாக்கா நீங்கள் காலையில் அரைச்சிங்க அப்படின்னாக்கா ஈவினிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் புளிச்சு போகும் மாவு, அப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் உடனடியாக செய்கிறதா இருந்தால் கூட செய்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் இதோட தண்ணி சேர்க்கலை, நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை தான் சேர்த்துட்டு இந்த பழம் ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. தண்ணியாக இருக்கே அப்படின்னு பயப்பட வேணாம், இந்த பதம் தான் வந்து கரெக்டான பதம் அதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அதோட ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் சேர்த்துடலாம். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு எப்போ ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா அந்த இனிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இதை வந்து நம்ம பணியாரமாக செஞ்சு எடுத்துடலாம். பணியாரக்கல் கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எல்லா குழிகள்லையும் ஃபில் பண்ணிடலாம். இது வேக வைக்க பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தணல்லே வேக வைங்க, அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா வந்து வேகும். நல்ல ஒரு பொன்னிறமாக வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இது நீங்கள் செஞ்சது மீதம் இருந்தாலும் கவலைப்பட வேணாம், மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ மேல் பக்கமாகவும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.